நகைச்சுவை நடிகர் போண்டாமணி திடீரென மரணம். திரையுலகினர் அதிர்ச்சி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தொடர்ந்து சினிமா துறையில நம்ம காமெடி நடிகர்கள்ல அடிக்கடி இழந்துகிட்டே வரோம். இந்த நிலையில அண்மையில நம்ம மயில்சாமி, மனோபாலா போன்ற நடிகர்கள்லாம் இந்த சினிமா துறை இழந்துட்டு வந்துச்சு. இதனை தொடர்ந்து இப்போது போண்டாமணி அவர்கள் நேற்று நள்ளிரவில் வீட்டுல மயக்கமடைந்த நிலையில அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று போயிருக்காங்க. பாதையிலேயே பாத்தீங்கன்னா திடீரென உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் அளித்துள்ளது. நகைச்சுவை நடிகர் போண்டாமணி திடீரென மரணம் அடைந்த செய்தி ஒட்டுமொத்த திரையுலகமும் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. இவருக்கு இப்போது நேரில் போய் நிறைய நடிகர்கள் அஞ்சலி செலுத்திட்டு வரும் காட்சி சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. சிறுநீரக பிரச்சனையின் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த பிரபல நகைச்சுவை நடிகர் போண்டாமணி நேற்று இரவு தனது வீட்டில் மயக்கமடைந்து கீழே விழுந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார். அவரது மறைவிற்கு ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வராங்க. நிறைய பிரபலங்களும் நேரில் போய் இவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகர்கள் பின்பு ஒன்றாக கடந்த சில ஆண்டுகளாகவே உயிரிழந்து வராங்க. அந்த வகையில தற்போது பிரபல நகைச்சுவை நடிகர் போண்டாமணி உடல்நிலை பாதிப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். இலங்கையை பூர்வமாக கொண்ட போண்டாமணி 1991 அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து தமிழ் திரைப்படங்கள் மற்றும் சின்னத்திரை நாடகங்களில் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வருகிறார். இவர் நடித்த சுந்தரம் டிராவல்ஸ், வின்னர் உள்ளிட்ட படங்கள் இவருக்கு ஒரு நல்ல பெயரையும் பெற்றுக் கொடுத்தது. வடிவேலுடன் இவர் சேர்ந்து நடித்திருந்த பல்வேறு நகைச்சுவை காட்சிகள் கவனம் பெற்று வந்தது. குறிப்பாக கண்ணும் கண்ணும் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற காமெடி காட்சி இன்றும் ரசிகர்களை ரசிக்க வைத்துள்ளது. காமெடி நடிகர் காட்சியில் போலீசிடம் தப்பி தண்ணீர் கடியில் ஒளிந்திருக்கும் போண்டாமணி திடீரென வெளியே வருவார். என்னைய போலீஸ் தேடிட்டு வராங்க, அங்க வந்து கேட்டாங்கன்னா எதுவும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்லிடாதீங்க என்று வடிவேலுடன் கூறிவிட்டு சென்று விடுவார். இந்த காட்சியில் காமெடி காட்சி ரசிகர்களை இன்றளவும் வெகுவாக கவர்ந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் மத்தியில இந்த காமெடி காட்சியானது பேசும் பொருளாக இன்று வரை இருந்து வருகிறது. ரசிகர்கள் தனது நகைச்சுவை திறனால் மகிழ்வித்த போண்டாமணிக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டது. இதனையடுத்து மருத்துவமனையில் மாதம் ஒரு முறை மருத்துவமனை சென்று டயாலிசிஸ் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில நேற்று இரவு 11 மணி அளவில் பல்லவரத்தில் உள்ள வீட்டில் மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து அவரது உறவினர்கள் அவரை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நகைச்சுவை நடிகர் போண்டாமணி மரணம் கேள்விப்பட்ட திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வராங்க. இவருடன் பணியாற்றிய பாவா லட்சுமண் அவர்கள் இவரை நினைத்து கதறி எழுத வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. நிறைய பேர் போண்டாமணி அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் இரங்கல் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.